श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 19வது ஸ்லோகம். தஸ்மாத் அசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சரः அசக்தோ ஹ்யாசரன் கர்ம பரமாப்னோதி புருஷः. தஸ்மாத் அசக்தः சததம் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாசரன் கர்ம பரமாப்னோதி புருஷः. இந்த 19வது ஸ்லோகத்தில் தஸ்மாத் ஆகையினால், எது ஆகையினால், யார் ஒருவனுக்கு தன்னுடைய ஆத்மாவிலேயே சந்தோஷத்தையும் ஆத்மாவிலேயே இன்புற்றவனாகும் ஆத்மாவினாலேயே சந்தோஷத்தை பெற்றவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு என்ன அர்த்தவியபாசிரய கர்ம பயனை கருதி நாடத்தகுந்தது எதுவுமே இல்லை. ஏனெனில் அகிருத்தேன ஒன்று, அதாவது செய்யாததுனால ஒரு குறைபாடும் இல்லை, செய்வதாலும் எந்த பயனும் இல்லை அப்படின்னு யார் ஒருத்தன் புரிஞ்சின்றிருக்கானோ ஆகையினால் அப்படி ஒருவன் இருக்கிறான் என்றால் ஆகையினால் அசக்தா பற்றற்றவனாக சததம் எப்பொழுதும் காரியம் கர்ம செய்ய வேண்டிய கர்மத்தை சமாச்சர செவ்வனே செய். இந்த உதாரணம் பெருமாளித்த சொல்கிறாரே தவிர யாருக்குன்னு கேட்டால் கர்மா செய்ய மாட்டேன், நான் இப்போ சண்டை போட மாட்டேன் அப்படின்னு மடிச்சுக்கிண்டு உட்காண்டிருக்கானே அர்ஜுனன், அந்த சுவாமிக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இங்கேயே கர்மாவை விடாது செய்தாலே அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஆத்மாவிலேயே சந்தோஷம், ஆத்மாவிலே அனுபவிப்பதிலேயே ரதி ஆனந்தம், அதிலே திருப்தி, அதிலே என்னென்ன கிடைக்கும், எல்லாமே சந்தோஷம், இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னால் அதனால் நீ என்ன பண்ணுற அர்ஜுனா, இந்த வேலைகளை விடாது செய். உனக்கென்று விதிக்கப்பட்ட கர்மாவை காரியம் கர்ம செய்ய வேண்டிய கர்மத்தை சமாச்சர செவ்வனே செய், விடாது செய். மேலும் ஏனெனில் அசக்தா பற்றில்லாமல் கர்மத்தை செய்தால் ஆசரன் அனுஷ்டித்து, சரண் என்று சொன்னால் ஆசரன் சொன்னால் அனுஷ்டித்து விடாமல் அனுசரிக்க வேண்டியது எப்படி இருக்கணும், பற்றில்லாமல். அசக்தா அனுஷ்டித்த புருஷா புருஷன் பரம் அபரமாப்னோதி உயர்ந்த நலத்தை அடைகின்றான். நீ விடாது இந்த காரியங்களை செய்தால் அதனால் உனக்கு என்ன கிடைக்கும், உயர்ந்த நலம் கிடைக்கும். அதில் எப்படி செய்யணும், பற்று இல்லாமல் செய்யணும். ஆனால் உனக்குன்னு என்ன ரோல் இருக்குது, அந்த ரோலை விடாது செய்யணும். அந்த ரோலில் என்ன காரியமெல்லாம் என்ன வருது, துணி துவைக்கணும், தளிகை பண்ணணும், பெருமாள் சந்தி கோலம் போடணும், பூ தொடுக்கணும், இது எல்லாத்துக்கு மேலே நீ வீட்டு வேலைகளை செய்யணும், வருவாளெல்லாம் கவனிக்கணும், பசங்களை நன்னா கவனித்து பள்ளிக்கூடம் அனுப்பணும், வந்தவொடனே அவளுக்கு 2 வேளை சாதம் போட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணணும். அப்படின்னா இவை அனைத்துமே என்ன விடாது செய்ய வேண்டிய கர்மா. அதனால் என்ன செய்ய முடியாது, அதில் மாற்று அங்கே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அதை விடாது இந்த கர்மாவை ஈடுபாட்டுடன் செய்யணும். ஆனால் அதில் செய்ய வேண்டியது தான் செய்யறதில் ஈடுபாடு இருக்கணுமே தவிர அது இப்படி செய்யணுன்றதை இல்லாமல் பற்றில்லாமல் அந்த காரியங்களை செய்யும் பொழுது என்ன கிடைக்கும், அங்கே அனுஷ்டித்து உயர்ந்த பதவியை இங்கேயே அடைய முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோ அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது நமக்கு தான் சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.